டியூப் தமிழ் வணக்கம். 82 கிலோகிராம் கடல் ஆமைகளுடன் இருவர் கைது. மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சட்டவிரோதமாக எடுத்துச் செல்லப்பட்ட 82 கிலோகிராம் கடல் ஆமைகளுடன் இருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளமடு பிரதான வீதியில் வைத்து மன்னார் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இவர்களிடமிருந்து 82 கிலோகிராம் உடைய கடல் ஆமை இறைச்சிகள் பொதி செய்யப்பட்ட நிலையில் மீன்களை பொதி செய்து கொண்டு செல்லப்படும் முறையில் இவ்வாறு கடல் ஆமைகள் கடத்தி யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வர முயன்ற போது இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மன்னார் குற்றத்தடுப்பு பிரிவினர் சோதனையிட்ட போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது. கைது செய்யப்பட்டவர்களையும் அந்த சான்று பொருளையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் போலீசார் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் சில இறைச்சிகள் இவ்வாறு கடத்தப்பட்டு பல இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அண்மையில் கூட திமிங்கில வாந்தியுடன் இருவர் கைது செய்யப்பட்டனர். அதே போல காட்டு மிருகங்களின் இறைச்சியுடன் பலர் கைது செய்யப்பட்டு கொண்டும் இருக்கின்றார்கள். உண்மையிலே விலங்குகளை வேட்டையாடுவதும் அதனை இறைச்சிக்காக பயன்படுத்துவதும் சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடாக அமைகின்றது. அதனையும் தாண்டி இவ்வாறு காட்டுக்குள் இருக்கின்ற விலங்குகளை பிடித்து அதனை இறைச்சியாக்கி அதனை விற்பனையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் நபர்களும் இருக்கின்றார்கள். அதனை ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டத்துக்கு கடத்தி கொண்டு சென்று அதனை இறைச்சியாக விற்பனை செய்வதில் முன்மரமாகவும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். குறிப்பாக சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடுகளை அதிகம் செயற்படுத்தி கொண்டு ஒரு சிலர் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் இவ்வாறான கடத்தல் செயற்பாடுகளை செய்கின்ற போது ஒட்டுமொத்தமாக அனைவரையும் மறைத்து சோதனையிட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இதனை ஒரு சிலர் செய்கின்ற செயற்பாடுதான் இதற்காக காரணமாக அமைகின்றது. இதனை தவிர்த்து சட்டத்திற்கு ஏற்பவாறு நடக்க வேண்டும். சட்டத்திற்கு புறம்பான செயற்பாடுகளை செய்தால் குற்றமாகத்தான் கருதப்படும். மற்றும் ஒரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்.